நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளரும் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த கட்சியின் வேட்பாளருமான திரு வெங்கட்ரமணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். உங்கள் சார்பாக அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். களம் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 4 முனை போட்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு இது முதல் முறை. தொடர்ந்து பல ஆண்டுகள் நீங்கள் களத்தில் செயல்பட்டு வந்தாலும் நேரடியாக மக்களை சந்திப்பது அப்படிங்கிறது இது முதல் முறை. களம் என்ன சொல்லுது? உங்களுடைய பயணம் இப்போ எந்த கட்டத்தில் இருக்குது? இதில் நீங்கள் சொன்ன கேள்விகளை 3 நாளாக பிரிச்சுக்கலாம். 4 முனை போட்டின்னு சொல்கிறீங்களே, கேள்விகளையும் 4 பிரிச்சுக்கலாம். 4 முனை போட்டியில் 2 முனை போட்டி தான். ஒன்று தூய சக்தி, இன்னொன்று எதிர்மறை சக்தி, தீய சக்தி தான். களம் 4 இல்லை, களம் 2 தான். ஒன்று மக்களுக்கான தேவை, இன்னொன்று மக்களுடன் பயனோட கூடையே போகிற டிராவல் ஒன்று தான். வேட்பாளர்கள் ஒரு கேட்டகரி, காப்பாளர்கள் ஒரு கேட்டகரி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கிறவங்களாம் காப்பாளர்கள். நாங்களாம் வேட்பாளர் மட்டும் இல்லாமல் மக்கள் கூட களத்தில் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுறோம், நீடியாக இருக்கோம். அடுத்த கொஷின் நீங்கள் கேட்குற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு அந்த டைட்டிலுக்கு தான் புதுசாக இருக்கும், மக்களை சந்திக்கிறதுக்கும் இந்த தேர்தலுக்கும். ஆனால் எங்கள் கழக உறுப்பினர்கள், கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் மக்களோட மக்களாக தான் இருக்காங்க. யாரும் பெரிய விஐபி செக்மெண்ட் தான் வரல. அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க, கூடயே இருக்கிறவங்க, தினந்தோறும் உணவுக்கோ இல்லை தினந்தோறும் ஷெல்டர்ஸுக்கோ இல்லை தினந்தோறும் துணிமணிக்கோ இல்லை கல்யாண நிகழ்ச்சிகளுக்கோ எல்லாத்துக்கும் கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ களம் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு தான் புதுசாக ஒழிய கூட தான் இருக்கும். எங்களுக்கு வெற்றி உறுதி, நாங்கள் தான் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எல்லா கூட்டங்களையும் உங்கள் தலைவர் முதல் கொண்டு எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் அதுக்கு நேர் எதிர்மாறாக 2 தொகுதியில் போட்டி அப்படிங்கிறது அச்சத்தின் வெளிப்பாடு, அதனால தான் 2 தொகுதியில் போட்டிடுறாரு அப்படிங்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு உங்களோட பதில் என்ன? இதுக்கும் 2-3 வெரைட்டியாக பிரிக்கலாம். ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல, ஒரு கேள்விகளுக்கு எதிர்கேள்விகள் இருக்குதுங்களே, ஒரு கேள்வியை 2 வகையாக பார்க்க பிரிக்கலாம். எங்கள் தலைவர் மட்டும் 2 தொகுதியில் போட்டிடலை. இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய தலைவர்களும் இதே மாதிரி 2 தொகுதிகளை போட்டுட்ருக்காங்க. அது அச்சத்தை வெளிப்பாடுங்கிறது அன்றைக்கி யாரும் கேட்கல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் உலக லெவலே அதை பார்த்துட்ருக்காங்க. இது அச்சத்தை வெளிப்பாடு இல்லை. அச்சம் என்பது மற்ற கட்சிக்கு தான் இருக்கும். ஆனால் தலைவரை பொறுத்த வரைக்கும் 2 தொகுதியில் போட்டியிடுங்கிறது சட்டத்தின் வரைமுறைக்கு உட்பட்டது. அதை செய்யணும். சட்டத்தின் வரைமுறை அப்படிங்கிற பாயிண்ட் முழுமையாக ஏற்றுக்கலாம். ஆனால் தார்மீகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 தொகுதி மக்களும் இவர் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படின்னு நம்பி வாக்களிக்கும் போது அந்த தலைவர் 2 தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணும்போது அந்த மக்களை ஏமாற்ற மாதிரி ஆகாதா? இது அருமையான கேள்வி. இது ஜனநாயக கடமைன்னு ஒன்று இருக்குது. இப்போது ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம் அப்படின்னா, அது இந்த சட்டமன்ற தேர்தலில் 2026 இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தா எம்பியா 6 தொகுதி மக்களுக்கும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் 2024 தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக 4-5 நமக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலிருந்து தெரிஞ்ச சில சட்டமன்ற உறுப்பினர், சில பாராளுமன்ற உறுப்பினர்லாம் அந்த பாராளுமன்ற 2 வருஷம் தான் ஆச்சு, இருந்தாலும் அங்கேயும் இருக்காங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்துலேயும் போட்டிடுறாங்க. இதே எண்ணம் அவங்களுக்கும் அப்ளிகபிள் தானே. நாங்களாம் நேற்று வந்தவர்கள் சட்டமன்றத்துக்காக மக்களுக்காக வந்திருக்கோம். இது மற்ற எல்லாத்துக்கும் செக்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் தானே. அங்கே இந்த கேள்வி யாருமே கேட்கலையே. பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க இன்றைக்கி ஏசன் டுடே, அவங்களும் சட்டமன்றத்தில் 6 தொகுதி சேர்ந்தது தான் பாராளுமன்றம் இல்லையா. 6 தொகுதி மக்களுக்கும் தேர்ந்தெடுத்து தான் சட்டசபைக்கு போகிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க. அவங்களும் அதெல்லாம் விட்டுட்டு இல்லை நான் சட்டமன்றத்துக்கு வரேன், இங்கே தேர்தல் நிற்கிறேங்கிறாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ், கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்லேருந்து மாற்றத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தானே கிளைம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பாலிசி நீங்களும் ஃபாலோ பண்ணால்? இல்லை, நாங்கள் பார்லிமெண்ட் ஒன்றும் போலையே. இல்லை, இது செய்கிறதும் மக்களுக்கு, அதாவது மக்களுக்கான ஏற்புடையது இல்லைங்கிற உங்கள் பாயிண்ட்டை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். 6 சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் எடுத்துக்கலாம், ஒரு வேளை அவங்க வெற்றி பெற்றார். ஆனால் அந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் அங்கே மாறுபடுறது தானே உங்களோட கிளைமு. கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ், ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ், இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் டெக்னாலஜியில் இருக்கிற இளைஞர்கள் பாலிடிக்ஸுங்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் 6 சட்டமன்ற தொகுதியோ வேட்பாளராக இருந்து மக்கள் ஓட்டு போட்டு, இளைஞர்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கான பிரதிநிதியாக பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். பார்லிமெண்ட்டில் போய் 2.5 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிறேன்னு சொல்லி வேட்பாளர் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க சில கட்சிகள்லாம். அவங்கெல்லாம் கூட யோசிக்கிறது, யார் பண்ணால் எனக்கு என்ன, என் கட்சிக்கு நான் தான் தலைவர், என் கட்சிக்கு நான் தான் வேட்பாளர், என் கட்சியில் வேறு இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு போகிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ், இதெல்லாம் தாண்டி நம்ம இளைஞர்களை முறைப்படுத்தணும். தம்பி, இது தாண்ட அரசியல், 18 வயசுக்கு மாயிடம் ஓட்டுரிமை உண்டு, வாக்குரிமை உண்டு, உனக்கு இந்த களங்கள்லாம் இருக்குது, உனக்கு முறைகள்லாம் இருக்குது, இந்த உரிமைகளாக இருக்குதுன்னு சொல்லித்தரோம். இதை படிப்படியாக சொல்லிக் கொடுத்ததுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் இது. தாவேகா மேலே இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான விமர்சனம் என்பது ஒரு க்ரௌடை சென்சிட்டைஸ் பண்ணி கேடராக மாற்றுறதில் தொய்வு இருக்குது அப்படின்னு விமர்சனம் இருக்குது. ஏன் இது உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா, ஒரு இன்டெலெக்சுவல் செக்டார்லேருந்து வரக்கூடிய நபர்களில் நீங்கள் ஒரு முக்கியமான நபர், ஒரு லாங் ஸ்டாண்டிங் லாயல் பர்சன் டு விஜய்.
அப்ப இந்த சென்சிட்டைஸ் பண்றதுல இந்த 3 வருஷத்துல தாவேகா செலுத்திய கவனம் என்ன? சென்சிட்டைஸ் பண்ண முடிஞ்சுதா? ஒவ்வொரு மீட்டிங்லேயும் தலைவர் இந்த மீட்டிங் மட்டும் இல்லை, பல பத்தியோ மீட்டிங்லையோ பல பப்ளிக் மீட்டிங்லையோ வராரு, பல நிகழ்வுகள் சந்திக்க வராரு. இது எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, எங்கள் தலைவர் ஒவ்வொரு மக்கள் கூடயும், ஒவ்வொரு பொதுமக்கள் கூடயும், ஒவ்வொரு வேட்பாளர் கூடயும், ஒவ்வொரு தொண்டர்கள் கூடயும் பேசணும்னு ஆசைப்படுறாரு. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இது. ஆனால் தொண்டர்கள் தலைவர் எப்படியாவது பார்த்துட முடியாதா, தலைவர் எப்படியாவது மீட் பண்ண முடியாதுன்னு வராங்க. அவங்களும் தலைவரும் சரி, எங்கள் தோழர்களும் சரி, எங்கள் நிர்வாகிகளும் சரி முறைப்படுத்திகிட்டே இருக்கோம். மாற்றம் ஒன்றே நிலையானது. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஏபிசி படிக்கிறோம், 1 2 3 படிக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் களங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். படிப்படியாக டெவலப் ஆகிறாங்க, கொஞ்சம் முறைப்படுத்திகிட்டே வராங்க. இன்னும் சில காலங்களில், இன்னும் சில மாதங்களில், காலங்களில் இது ஸ்டெபிளைஸ் ஆகி அந்தந்த விங், நம்ம சொல்கிறோம் இல்லையா, விங், இவன் அட்வொகேட் விங்கு, இவங்க இளைஞர் அணி, தொண்டர் அணி, இவங்க மகளிர் அணி, அந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, நிர்வாகிகள் மட்டும் எல்லாரும் நீங்கள் சொல்கிற சென்சிட்டிவ் பண்ணுறதுங்கிறத சென்சிட்டிவோட ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருவோம். வில் பி ஒர்க் இன் ஃபியூச்சர். இல்லை, அந்த கேள்வியை நான் மறுபடியும் அதோடைய துணை கேள்வியை வைக்கிறேன். அப்படின்னா உங்கள் தலைவரை பார்க்குறதுக்கு க்ரௌடு வர்றது அதெல்லாமே உங்கள் தலைவர், உங்கள் கட்சி லெவலில் அது எழுச்சியாக பார்க்கப்படும். பொதுமக்கள் மத்தியில் அது ஒரு அவர்ஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல. அந்த அவர்ஷன் உங்களுடைய எதிர்த்தரப்புக்கு சாதகமாக மாறும்ல. எங்கள் நிர்வாகி மட்டும் வரல, இதில் வந்து பொதுமக்களும் வராங்க. இப்போ சில நிகழ்ச்சிகள் பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் பரந்தூரில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோன்னா, பொதுமக்களுக்காக தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம், பொதுமக்களுக்காக தான் அந்த போராட்டத்துக்கு போகிறோம். நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம நிர்வாகி கூட்டு போய் மற்ற கட்சியில் பண்ணுற மாதிரி நிர்வாகிகள் கூட்டு போய் போராட்டம் பண்ணல, பொதுமக்கள் வராங்க. நிர்வாகிங்கிறத விட மக்களும் அது ஆர்வமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் பார்க்குறேன். யாரும் நீங்கள் சொல்ல அபர்ஷனெலாம் பார்க்கல. பீப்புள் வெரி க்ளோஸ் டு அஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அரசியல் கேம்பெயின், நட்சத்திர அந்தஸ்து இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் பூத் ஏஜென்ட்ஸ். அவங்க தான் வந்து வீட்டு வாசலிருந்து வாக்குச்சாவடி வாசலுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள். அந்த பூத் ஏஜென்ட்டோடைய இனிஷியல் டேஸ் ஒர்க்கில் உங்களோட ஒர்க் இருந்தது. அது பெரிய லைம்லைட் வெளியே வரலனாலும் உங்களோட ஒர்க் எனக்கு தெரியும். பூத் ஏஜென்ட்னுடைய பயிற்சி என்பதோ இல்லை பூத் ஏஜென்ட்னுடைய விழிப்புணர்வு என்பதோ தாவேகாவில் எந்த அளவிற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு? மற்ற கட்சிகள் மாதிரி பூத் ஏஜென்ட் நாங்கள் கும்பலாக கூட்டியெல்லாம் வந்து மீட்டிங் போட மாட்டோம். எங்கள் கழக உறுப்பினர்கள் பூத் ஏஜென்ட் சில பேர் ஏஜென்ட் 5 பேரை போடுறோம், நாங்கள் 7 பேரை போட்டிருக்கோம், நாங்கள் 10 பேர் ஸ்ட்ராங்காக வச்சுக்குவோமாங்க. நம்ம கழகம் கட்சி அப்படி இல்லை. எங்கள் வெற்றி கழகத்தில், வெற்றி தலைவரோட கட்சியில், எங்களோட தமிழ் வெற்றி கழகத்தில் பூத் ஏஜென்ட்டுங்க ஒரு பூத்துக்கு 400 பேர் இருக்கான். எக்ஸாம்பிள் என்னோடய மயிலாப்பூர் தொகுதி எடுத்தோம்னா, நான் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவேன், பகுதி செயலாளர் கூப்பிட்டு பேசுவேன், வட்டச்செயலாளர் கூப்பிட்டு பேசுவேன். பகுதி செயலாளர்னா ஒரு 15 பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவேன். வட்டச்செயலாளர் 15 பேரை கூப்பிட்டு பேசுவேன். அவங்களுக்குள்ள பூத் ஏஜென்ட் எக்ஸாம்பிள் தமிழ் அந்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 272 பூத் இருக்குது. 272 பேருக்கு 19,000 பேர் இருக்காங்க பாகமுகவர். நீங்கள் சொல்கிற மாதிரி பூத் ஏஜென்ட்ஸ் பாகமுகவர். இந்த 19,000 எங்கேஜ் பண்ண முடியாது. ஆனால் 19,000 பேரும் கழகத்துக்காக, தலைவருக்காக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கணக்கில் அடங்காத உறுப்பினர்கள், கணக்கில் அடங்காத பூத் ஏஜென்ட் நீங்கள் போட்டிருக்காங்க. சிறப்பாக பயிற்று வச்சுருக்கோம். எல்லா இடத்துக்குமே அவேர்னஸாக தெரியும். குவாலிட்டி குவான்டிட்டி 2 இருக்குது. சார் ஆடிட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 4 முனை போட்டியை நீங்கள் என்னதான் ஏற்றுக்கல அப்படின்னாலும் உங்கள் முன்னாடி 2 டிராவிடியன் மேஜர்ஸ் இருக்காங்க. சும்மா ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டால் உங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸுடைய வயசு, அந்த 2 டிராவிடியன் மேஜர்ஸ்னுடைய பூத் ஏஜென்ட்ஸுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இதற்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்துட முடியும்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இன்றைய இளைஞர்கள் நாளைய உலகம், நாளைய பில்லர்ஸ். இன்றைக்கி ஃபவுண்டேஷன் போட்டால் தான் பில்டிங் கட்ட முடியும். அடிப்படையில் இருக்கிற 4 பில்லரை போட்டால் தான் 4 ஃப்ளோரோ 40 ஃப்ளோரோ 400 ஃப்ளோரோ கட்ட முடியும். இது உலகத்துக்கே பொருந்தும். இந்த யங்ஸ்டர்ஸ் 35 வயதுக்குள்ளேயோ 40 இருக்கிறவங்க தான், அவங்க பிராட்டப் தான் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே. இன்றைக்கி இருக்க 5 வயது குழந்தை கூட அப்பா, தாத்தா, என் ஓட்டு, அவங்க ஓட்டு, நம்ம ஓட்டு விஜய்க்கு, நம்ம ஓட்டு தமிழ் வெற்றிக்காக தான் சொல்கிறாங்க. இந்த 5 வயதுள்ள, 10 வயதுள்ள, 15 வயதுள்ள இளைஞர்கள் அன்பு, எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இந்த அன்பு 50 அரசியல் கட்சியும் கிடையாது, 70 இயர்ஸ் அரசியல் கட்சியும் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை தொட்டுட்டீங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இது வரைக்கும் பெரியவர்களே தாய்மார்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் உண்டு. முதல் முறையாக அவங்க தலைவர் குழந்தைங்கள்ட்ட கேட்டு, குழந்தைங்க போய் அப்பா அம்மாட்ட உங்களுடைய எதை சொல்லுங்கன்றாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ தூரம் வேலை செஞ்சிருமா? நம்மளே போகிறோம், பல பக்கம் போகிறோம், நம்மளோட பேக்கெட்டில் காசு இருக்கா, இல்லை நம்மளால் போக முடியுமா, நம்ம நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது, முடியுமா அப்படின்னு நிறைய யோசிப்போம். என்ன தான் 1000 வேலை இருந்தால் கூட நம்ம பொண்ணு கேட்டுட்டா, இல்லை ஒய்ஃப் சொல்லிட்டா, என் அப்பா கேட்டுட்டாரு, இல்லை என் குழந்தை கேட்டுட்டா, இல்லை பேரன் கேட்டுட்டான்னா முதல் ப்ரையாரிட்டி அவங்க தான் கொடுப்போம். ஏன்னா நம்ம பிளட்டு. அந்த குழந்தைகள் விஜய் அங்கிள், விஜய் மாமா சொல்லும்போது